இப்போ நம்ம அடுத்து நான் ஒரு ஹீரோ அப்படின்னா அடுத்த படம் ஆரம்பிக்க போறேன்னா இப்போ கரண்ட்டில் எந்த டேரக்டர் ஹிட்டு கொடுத்தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு கமிட் பண்ணிடுறது. அப்புறம் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர், நம்பர் ஒன் கேமராமேன், ஒரு காம்போ, இந்த ஹீரோயின் இது வரைக்கும் நம்ம காமிஷன் இல்லாத ஒரு ஹீரோயின் போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒரு காம்போ செட் பண்ணிடுறாங்க. இந்த காம்போ தான் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்குது. கதைங்கிற பிஸ்னஸில் இந்த காம்போ இது புது டீமாக இருக்குது. அப்படி இதில் தான் இன்றைக்கி ஒரு காம்போமாக செட் பண்ணுறதுல இன்றைக்கி இருக்கே தவிர ஒரு கதை தான் முக்கியம், கதையை வச்சு தான் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை. அதனால் இப்போ உங்களுக்கு முன்னாடிலாம் நிறைய ஹீரோக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டரை புது டேரக்டர் கதை கேட்டு கதை நல்லா இருந்தால் இப்போ நாலாம் திருப்பாச்சியில் என்ன அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் கதை சொல்ல விஜய் சார்ட்ட கதை சொல்லும்போது நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் உதவி இயக்குனராக தான் கதை சொன்னேன். கதை பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் என்ன டேரக்டர் ஆகிட்டார். அப்படியே ஒரு காலங்களில் அப்படியே போயிட்டு இருந்துச்சுல. இப்போ இப்போது பெரிய ஹீரோட போடுற இருந்தால் ஒரு படம் ஹிட்டு கொடுத்துக்கணும். ஹிட்டு கொடுத்தா தான் பெரிய ஹீரோ நெருங்க முடியும். இல்லை அவங்களுக்கும் இப்போ ஹிட் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குதுன்னா அப்படி வெற்றி பெற்ற இயக்குனர்கள் தேடுறாங்களா? இல்லை ஹிட்டு கொடுத்துறாங்களா? இல்லை அது கேள்விதான் சார். கண்டிப்பா நீங்கள் இவ்வளோலாம் பண்ணுறீங்க, எத்தனை கோடி 400 கோடி 500 கோடின்னு பண்ணுறாங்க, எல்லாம் ஹிட் ஆயிருதா? இப்போ பிடிச்சிருக்கலாம் லாஸ் இல்லாமல் போகுதா? பிடிச்சிருக்கேங்க படம் எவ்வளோ கலெக்ஷனு அப்படின்ட்டு. பட் ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா ப்ரொடியூசர்ஸே இப்போ ஹீரோக்களை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுல தான் சார் நேரம் காட்டுறாங்க. நிறையா இப்போ படம் பெருசாக கலெக்ட் ஆகுதோ இல்லையோ ஹீரோக்களை குளிர் வைக்கணுங்கிறது தான் நிறைய பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி சார்? அது அல்ல, அவங்க வியாபாரி சார். உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சி போய் நல்ல கதை அம்சம் அப்புறம் கதையில் இன்வால்வ் ஆகி இது மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசரு பெரிய ப்ரொடியூசர்னா ஒரு டைரக்டர் கதை சொல்லுவார். கதை பிடிச்சிட்டா இந்த கதைக்கு யார் நல்லாயிருக்கும்? பிரபு கரெக்டாக இருக்குமா, சத்யராஜ் கரெக்டாக இருக்குமா, கார்த்திக் நல்லா இருக்குமா, இப்படி ஒரு ஓகே இதுக்கு சார் இதுக்கு வந்து விஜயகாந்த் கரெக்டாக இருப்பார். அதுக்கப்புறம் விஜயகாந்தை நோக்கி மூவ் பண்ணுவாங்க. இந்த கதைக்கு விஜயகாந்த் கரெக்டாக இருப்பார் அப்படின்னா அப்புறம் சார் இந்த டேரக்டர் கதை கேட்டிருக்கோம், நல்லா இருக்கு, நீங்கள் கேளுங்க சார். அப்புறம் அவர் கேட்பார், அவருக்கும் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் முன்னெல்லாம் ஒரு ஆரோக்கியமாக சினிமாவாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி பெரிய ஹீரோ வந்து ஃபஸ்ட்டே வந்து கால்ஸ் கொடுத்து கம்மி பண்ணிடுறாங்க ஹீரோவுக்கு, அட்வான்ஸ்லாம் கொடுத்து. அப்போ இந்த படத்துக்கு அடுத்து இவர் தான் ப்ரொடியூசருங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. யார் டேரக்டர் யார் கதைங்கிறது முடிவாகாது. இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ யார்கிட்ட டேரக்டர் கதை கேட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி இவரை கமிட் பண்ணுங்கிறாங்க. இன்றைக்கி அப்படி இருக்கும், மாறி போச்சு.